நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது இன்னும் வைடு ஓப்பன் ஆகுது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ அபிஷேகம் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது அடல்ட்ஹுட்டுக்கு. ஓகே, அப்போ 50 வயசுக்கு மேலே அபிஷேகம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் 50 வயசுக்கு மேலே தான் நம்ம வந்து ஒரு ஸ்லோ டவுன் ஃபேஸ்க்கு வந்துட்டோம். அப்போ நமக்கு தேவை என்னது? ஒரு செரினிட்டி வேணும், ஒரு காம்னஸ் வேணும். அப்போது ஒரு பியூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் அபிஷேகம் வேலை செய்யும். அப்போ நம்மளோட இஷ்ட தெய்வத்துக்கு உட்காந்து நம்ம தினம் காலையில் ஒரு அபிஷேகம் பண்ணி, அந்த அபிஷேகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பியூரிட்டியை நோக்கி போகுது. எப்படி ஒரு வயது காலத்தில் நம்ம ஓடும்போது அபிஷேகங்கிறது வந்து ஒரு ரெஜிவுனேஷன் ஹீலிங்க்கு ஒர்க் ஆச்சோ, அதே அபிஷேகம் 50 வயதிற்கு மேலே பியூரிட்டிக்கு ஒர்க் ஆகுது. பியூரிட்டி இன் தாட்ஸ். ஏன்னா ஃபிசிக்காலிட்டி டவுன் ஆகிட்டே வருது. அப்போ என்ன ஆகும்? மென்டலி நிறையா விஷயங்கள் ஓடணும். ஃபிசிக்காலிட்டியோட மென்டாலிட்டி வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மென்டாலிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கலாம் ஸ்டில். அப்போ நம்ம ஃபிசிக்காலிட்டியோட மென்டாலிட்டியை மேட்ச் பண்ணுற அந்த மெச்சூரிட்டியை வந்து